தானியங்களோட இயற்கை சத்தும் சுவையும் மாறாம மாவு அரைக்க பெஸ்ட் ஆனது அல்ட்ராவின் பேட்டன்டட் கோனிக்கல் ஸ்டோன்கள் மட்டும்தான். அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? வணக்கம். செய்தி சுருக்கம். டாஸ்மாக் ஊழலை கண்டிக்க சென்ற அண்ணாமலை கைது. தமிழிசை வீட்டு முன் போலீசுடன் தள்ளு முள்ளு. தமிழக டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் ஊழல் நடந்திருப்பதை கண்டித்து எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் தலைமையகத்தை இன்று முற்றுகையிடும் போராட்டத்தை பாஜக அறிவித்தது. இதனால் பாஜகவின் முக்கிய தலைவர்களை தடுத்து அவர்களது வீட்டில் வைத்தே போலீசார் கைது செய்தனர். சென்னை அடுத்த காணத்தூரில் உள்ள வீட்டிலிருந்து போராட்டத்துக்கு கிளம்பிய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை அக்கரை அருகே போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். போராட்டம் தொடரும் என அண்ணாமலை கூறினார். காவல்துறைக்கு எப்பொழுதுமே மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியாக பிரச்சனையை மக்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மக்களும் இதை உள்ளத்திலே சுமந்து கொண்டிருக்கிறார்கள். இது போற ஜனநாயக தமிழ்நாட்டில் ஊழல் பேர்வழிகள் ஆட்சியில் இருக்கிறாங்க. எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடக்கும். இன்னைக்கு நீங்க என்ன கைது பண்ணலாம், எத்தனை நாள் கைது பண்ணி உள்ள வைப்பீங்க? மக்களுக்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய போராட்டம் தொடர்ந்து. எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் தலைமையகத்தை பாஜக முற்றுகையிடுவதாக அறிவித்துள்ளதால் அந்த வழியாக செல்லும் பாஜகவினரின் வாகனங்களை போலீசார் வழியிலேயே தடுத்து நிறுத்தி வருகின்றனர். முன்னதாக சென்னை சாலிகிராமம் வீட்டிலிருந்து போராட்டத்திற்கு கிளம்பிய பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனை போலீசார் வாசலில் தடுத்து வேனில் ஏற்றினர். இதனால் போலீசாருக்கும் பாஜகவினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. ஜனநாயக நாட்டுல போராடுவதற்கு அத்தனை பேருக்கும் உரிமை இருக்கிறது. நாங்கள் ஏற்கனவே இந்த போராட்டம் நடத்துவோம் என்று அறிவித்து இருக்கிறோம். இதை அறிவித்த பின்பு இன்று காலை அதிகாலையிலிருந்தே எனது வீட்டை சுற்றி காவல்துறையினர் போலீஸ் வந்திருக்கிறார்கள். ஆனால் எந்தவித போலீஸ் அடக்குமுறை இருந்தாலும் இந்த டாஸ்மாக் ஊழலை வெளிக்கொணர்வதில் பாரதிய ஜனதா கட்சி எந்த விதத்திலும் நாங்கள் சுணங்க மாட்டோம். எங்களுக்கு முழு உரிமை இருக்கிறது. மக்களின் பணம் சுருட்டப்படுகிறது. இந்த 1000 கோடி என்பது ஆரம்பம் தான். பல லட்சம் கோடிகள் இதில் சுருட்டப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த டாஸ்மாக் அமைச்சர் அதற்காக பெயர் போனவர். அதனால்தான் நான் சொன்னேன், அவர் போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கும்போது ஊழல் செஞ்சார். அவர் டாஸ்மாக் அமைச்சராக இருக்கும்போது ஊழல் செஞ்சு கொண்டிருக்கிறார். ஆக ஓடுறதுலயும் அவர் கமிஷன் அடிப்பார், போடுறதுலயும் அவர் கமிஷன் அடிப்பார். ஆக இதுதான் அவரோட வேலை. எதை கொடுத்தாலும் கமிஷன் அடிப்பார். கமிஷன் அடிச்சு எங்க கொண்டு கொடுக்கணுமோ அதை கொண்டு கொடுப்பார்கள். ஆக இதை வைத்துத்தான் இவர்கள் கட்சியும் ஆட்சியும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால் பாரதிய ஜனதா கட்சி எத்தகைய அடக்குமுறைக்கும் நாங்கள் அடங்க மாட்டோம். மக்களுக்காக நாங்கள் போராடித்தான் தீர்வோம். அவங்க மனசாட்சிக்கும் தெரியும், ஆட்சிக்கும் தெரியும், மனசாட்சிக்கும் தெரியும் அவர்கள் ஊழல் செய்து கொண்டிருக்கிறார்கள், கமிஷன் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பது. ஆக இதை நாங்கள் வெளிக்கொணர்கிறோமே என்ற பயம் அவர்களுக்கு. அதனால் பயந்து போய் காலையில் இருந்து ஏதோ குற்றம் செய்தவர்கள் வீட்டை சூழ்ந்து கொள்வதை போல இப்படி போலீஸ் குற்றம் செய்தவர்களை சூழ்ந்து கொண்டால் பெண்கள் எல்லாம் தமிழ்நாட்டுல பாதுகாப்பா இருப்பாங்க. எங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு இருக்கிறது. எங்களை போய் நீங்க பாதுகாத்து என்ன பண்ண போறீங்க? இவ்வளவு பாதுகாப்பு எனக்கு வேணாம்ப்பா, நீங்க எல்லாம் கொஞ்சம் போயிட்டு வாங்க, நான் சொல்ல போறேன், அவ்வளவுதான். தொடை நடுங்கி திமுக அரசின் கோழைத்தனமான நடவடிக்கை. பாஜக நிர்வாகிகள் கைது, அண்ணாமலை கண்டனம். டாஸ்மாக் ஊழலை கண்டித்து இன்று பாஜக முற்றுகை போராட்டம் அறிவித்திருந்த நிலையில் அக்கட்சி முக்கிய தலைவர்களை போலீசார் வீட்டிலேயே கைது செய்தனர். இதற்கு மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்தார். அவரது அறிக்கை: திமுக அரசின் 1000 கோடி ரூபாய் டாஸ்மாக் ஊழலை கண்டித்து சென்னை டாஸ்மாக் தலைமை அலுவலகம் முற்றுகை போராட்டம் அறிவித்திருந்தோம். தொடை நடுங்கி திமுக அரசு தமிழக பாஜகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் கவர்னருமான தமிழிசை சவுந்தரராஜன், மாநில செயலாளர் வினோத் செல்வம் மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகளை போராட்டத்தில் பங்கேற்க கூடாது என வீட்டு சிறையில் வைத்தது.
பல ஆண்டுகளாக ஒரே இடத்தில் பசை போட்டு ஒட்டியது போல இருக்கும் ஆட்களை கொண்டு கீழ்மட்டத்தில் இருக்கும் அதிகாரிகளை உங்கள் ஏவலுக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். ஜனநாயக ரீதியாக போராட்டம் அறிவித்து முற்றுகை தேதியை முன்னரே அறிவித்ததால் தானே உங்களால் இதுபோன்ற கோழைத்தனமான நடவடிக்கைகளில் ஈடுபட முடிகிறது. தேதியே அறிவிக்காமல் திடீரென்று ஒரு நாள் போராட்டத்தை முன்னெடுத்தால் உங்களால் என்ன செய்ய முடியும் என்று அண்ணாமலை கேட்டுள்ளார். சபாநாயகர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம், பாஜக பாமக புறக்கணிப்பு. தமிழக சட்டசபை பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த 14ஆம் தேதி துவங்கியது. அன்றைய தினம் பொது பட்ஜெட்டும் 15ஆம் தேதி வேளாண் பட்ஜெட்டும் தாக்கல் செய்யப்பட்டன. இந்நிலையில் இன்று காலை 9:30 மணிக்கு சட்டசபை கூடியது. எதிர்க்கட்சி எம்எல்ஏக்களை அதிக நேரம் பேச அனுமதிப்பதில்லை, தொலைக்காட்சியில் நீண்ட நேரம் தங்களது பேச்சை நேரலை செய்வதில்லை என்ற குற்றச்சாட்டுகளை வைத்து சபாநாயகர் அப்பாவு மீது அதிமுகவினர் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை முன்மொழிந்தனர். இந்த தீர்மானத்தின் மீதான விவாதம் சட்டசபையில் துவங்கியது. சபாநாயகர் அப்பாவு சட்டசபையில் இருந்து வெளியேறினார். இந்த தீர்மானத்துக்கு காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், மதிமுக உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து பேசினர். டாஸ்மாக் ஊழலுக்கு எதிராக பாஜக நடத்தும் போராட்டத்துக்கு சென்ற அக்கட்சி எம்எல்ஏக்கள் வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை. பாமக எம்எல்ஏக்களும் வாக்கெடுப்பில் பங்கேற்காமல் புறக்கணித்தனர். முன்னதாக இது தொடர்பான ஆலோசனை கூட்டம் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தலைமையில் நடைபெற்றது. இதில் செங்கோட்டையன் மட்டும் பங்கேற்கவில்லை. செங்கோட்டையனின் வாக்கு முக்கியமானதாக கருதப்படுவதால் அவருடன் முக்கிய நிர்வாகிகள் சமரச பேச்சுவார்த்தை நடத்தினர். அதன் பிறகு நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு செங்கோட்டையன் ஆதரவு தெரிவித்தார். தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் பேசிய எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி டிவிஷன் வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என கூறினார். எண்ணி கணிக்கக்கூடிய முறையில் தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்பு நடத்த அவர் கோரிக்கை விடுத்தார். மேலும் அதிமுகவினர் வெளிநடப்பு செய்யும் போது போங்கல் போங்கல் என சபாநாயகர் கிண்டல் அடிப்பதாகவும் தெரிவித்தார். எம்எல்ஏ மனைவி கொடுத்த புகார், அசாமில் காங்கிரஸ் நிர்வாகி கைது. அசாம் மாநிலத்தில் முதல்வர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா தலைமையில் பாரதிய ஜனதா ஆட்சி நடக்கிறது. எதிர்க்கட்சியான காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் ரீத்தம் சிங் பாலியல் குற்றவாளிகள் 3 பேரின் படங்களை சமூக வலைதளத்தில் பதிவிட்டு இவர்களைப் போலவே பாலியல் புகாரில் சிக்கியிருக்கும் பாரதிய ஜனதா தலைவர்களுக்கும் தண்டனை கிடைக்குமா என்று கேள்வி எழுப்பியிருந்தார். அசாமில் பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான எம்எல்ஏ மானவ் தேகா, முன்னாள் மாநில தலைவர் பாபேஷ் கலிதா, முன்னாள் அமைச்சர் ராஜேன் கோகை ஆகியோரை குறிப்பிட்டு இந்த கேள்வியை கேட்டிருந்தார். இது தொடர்பாக எம்எல்ஏ மானவ் தேகாவின் மனைவி ராஜஸ்ரீ காங்கிரஸ் நிர்வாகி ரீத்தம் சிங் மீது போலீசில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் ரீத்தம் கைது செய்யப்பட்டார். பிஎன்எஸ் சட்டத்தில் அவதூறு செய்தல் மற்றும் SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்ட பிரிவுகளில் ரீத்தம் மீது வழக்கு பதியப்பட்டது. இதற்கு காங்கிரஸ் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். பாரதிய ஜனதாவை விமர்சிப்பதால் ரீத்தம் சிங் குறிவைக்கப்படுவதாக காங்கிரஸ் MP கௌரவ் கோகோய் கூறினார். அதற்கு எம்எல்ஏ மானவ் தேகாவின் மனைவி ராஜஸ்ரீ பதிலளித்தார். நான் ஒரு பெண், மனைவி, தாய் மற்றும் தலித் சமூகத்தை சேர்ந்தவள். பொறுப்புள்ள பதவியில் இருப்பவர் ஒரு பெண்ணின் கணவரை பாலியல் குற்றவாளி என சொல்வது எவ்வளவு வேதனையானது. ரீத்தம் சிங் கருத்தால் நான் மீள முடியாத அளவுக்கு பாதிக்கப்பட்டு இருக்கிறேன் என ராஜஸ்ரீ கூறியுள்ளார். எலக்ட்ரிக் பைக் தீப்பிடித்து 9 மாத குழந்தை மரணம். சென்னை மதுரவாயில் பாக்கியலட்சுமி நகரை சேர்ந்தவர் நடராஜன். வீட்டின் மேல்தளத்தில் நடராஜனும் கீழ்த்தளத்தில் அவரது மகன் கௌதம், மருமகள் அஞ்சு, அவர்களது 9 மாத பெண் குழந்தை எழிலரசியுடன் வசிக்கின்றனர். சனிக்கிழமை இரவு நடராஜன் போர்ட்டிகோவில் தனது எலக்ட்ரிக் பைக்குக்கு சார்ஜ் போட்டுவிட்டு தூங்க சென்றார். எலக்ட்ரிக் பைக்கின் பேட்டரி அதிக சூடேறி தீப்பற்றியது. பைக் முழுவதும் தீப்பிடித்து எரிய துவங்கியது. சிறிது நேரத்தில் அருகில் இருந்த பொருட்கள் மற்றும் வீட்டிலும் தீ பரவியது. வீட்டிற்கும் புகை சூழ்ந்தது. இதை கண்ட கௌதம் தூங்கிக் கொண்டிருந்த தனது மனைவியை எழுப்பி குழந்தையுடன் வீட்டை விட்டு வெளியேற முயன்றார். அப்போது எதிர்பாராத விதமாக 3 பேர் மீதும் தீ பிடித்தது. அக்கம்பக்கத்தினர் மூவரையும் மீட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். பலத்த தீக்காயமடைந்த மூவருக்கு அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இந்நிலையில் இன்று அதிகாலை 9 மாத குழந்தை எழிலரசி சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக இறந்தாள். கௌதம் மற்றும் அவரது மனைவி இருவருக்கும் தொடர்ந்து டாக்டர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்து மதுரவாயில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரிக்கின்றனர். ரூபாய் 400 கோடி வரி செலுத்திய அயோத்தி ராமர் கோயில். அயோத்தியில் ராமர் கோயில் கட்டலாம் என 2019இல் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பளித்தது. 2020இல் ஸ்ரீ ராம ஜென்மபூமி அறக்கட்டளை கோயில் கட்டுமான பணிகளை துவக்கியது. பல்வேறு தரப்பினர் நிதி அளித்தனர். கடந்த ஆண்டு ஜனவரியில் கோயில் திறந்தது முதல் சுற்றுலா வளர்ச்சி, பக்தர்கள் எண்ணிக்கை அதிகரிப்பு காரணமாக அறக்கட்டளைக்கு அதிக வருவாய் கிடைத்தது.
கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் அரசுக்கு ஸ்ரீ ராம ஜென்மபூமி அறக்கட்டளை சுமார் 400 கோடி ரூபாயை வரியாக செலுத்தியிருக்கிறது. இதில் 270 கோடி ஜிஎஸ்டியாக செலுத்தப்பட்டிருக்கிறது. 130 கோடி மற்ற வரி வகைகளின் கீழ் செலுத்தப்பட்டிருக்கிறது. அயோத்தி முக்கியமான மத சுற்றுலா மையமாக மாறி இருக்கிறது. உள்ளூர் மக்களுக்கு இதனால் வேலைவாய்ப்புகள் கிடைத்திருக்கின்றன. மகா கும்பமேளா சமயத்தில் மட்டும் அயோத்திக்கு 1.2 கோடி பக்தர்கள் வந்தனர் என ஸ்ரீ ராம ஜென்மபூமி அறக்கட்டளை செயலாளர் சம்பத் ராய் தெரிவித்துள்ளார். நாளை பூமி திரும்புகிறார் சுனிதா வில்லியம்ஸ். இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அமெரிக்க விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ், புட்ச் வில்மோர் ஆகியோர் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் ஆய்வு மேற்கொள்ள கடந்த ஆண்டு ஜூன் 5ஆம் தேதி விண்வெளிக்கு சென்றனர். 10 நாள் பயணமாக அவர்கள் சென்ற அந்த விண்கலத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக இருவரும் 10 மாதங்களாக பூமிக்கு திரும்ப முடியாத சூழல் நிலவுகிறது. இந்நிலையில் இருவரையும் மீட்க அமெரிக்காவின் நாசா, எலான் மஸ்கின் ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனம் இரண்டும் இணைந்து விண்கலம் ஒன்றை அனுப்பியுள்ளது. க்ரூட்டன் என்ற சர்வதேச விண்வெளி பயணத்தின் ஒரு பகுதியாக ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்தின் டிராகன் என பெயரிடப்பட்ட விண்கலம் ஃபால்கன் 9 என்ற ராக்கெட்டில் விண்வெளிக்கு ஏவப்பட்டது. அமெரிக்காவின் கென்னடி விண்வெளி மையத்திலிருந்து இந்திய நேரப்படி நேற்று அதிகாலை 4:33 மணிக்கு ஏவப்பட்ட இந்த விண்கலத்தில் மெக்லைன், நிக்கோலாயஸ், டகுயா ஒனிஷி மற்றும் கிரில் வெஸ்கோவ் ஆகிய வீரர்கள் சென்றுள்ளனர். இந்த வீரர்கள் நேற்று அதிகாலை 9:40 மணிக்கு சர்வதேச விண்வெளி மையத்தை சென்றடைந்தனர். இதைத் தொடர்ந்து இந்த 4 விண்வெளி வீரர்களும் சுனிதா வில்லியம்ஸ், புட்ச் வில்மோர் ஆகியோர் செய்து வரும் ஆய்வுப் பணிகளை தொடர உள்ளனர். சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து சுனிதா, வில்மோர் ஆகியோர் நாளை மார்ச் 18 பூமிக்கு திரும்புகின்றனர் என நாசா அறிவித்துள்ளது. இது தொடர்பாக நாசா வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி விண்வெளி வீரர்கள் இந்திய நேரப்படி மார்ச் 19ஆம் தேதி அதிகாலை 3:27 மணிக்கு புளோரிடா கடற்பகுதி அருகே தரையிறங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.